வணக்கம் ரோவலே, நான் ரஜித் யாழ்ப்பாணம். நாங்கள் இப்போ சர்வதேச யாழ்ப்பாணத்தில் நடைபெற சர்வதேச வர்த்தக சந்தையில் நிற்கிறோம். முக்கியமாக நான் இங்கே பார்க்கும்போது இதை வந்து கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடணுமென்று இருந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கில் இயங்குகிற ஒரு எங்களை என்னென்னு சொல்லலாம், ஒரு ஹயஸ் வாகனம். அந்த ஒரு செட்டப்பில் வந்து முழுக்க எலக்ட்ரிக்கில் இயங்குகிற ஒரு சைனீஸ் வாகனம் ஒன்று நிற்கிது. முக்கியமாக வந்து இது சீனாண்ட உற்பத்தி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இறக்குமதியாகிற வாகனங்கள் அதிகமாக வந்து சைனாவிலேருந்து இறக்குமதியாகிற வாகனங்கள் அண்ணாட்ட வந்து நாங்கள் முக்கியமாக என்னென்ன இதை பற்றிய மேலதிக விவரங்களை கேட்டு தெரிஞ்சோம். அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். யாழ்ப்பாணம் வந்ததுக்கு மிக்க நன்றி. உங்களுடைய சேவையை வந்து மேலும் விஸ்தரிங்க. இந்த நிறுவனம் வந்து யாழ்ப்பாணத்தில் இயங்குதா? இன்னும் இல்லை. ரைட், ஓகே. இந்த நிறுவனம் பற்றி மக்களுக்கு முதல்ல விளக்கமாக சொல்லிட்டேன்னா இந்த வாகனத்தை பற்றி நாங்கள் சொல்லுவோம். ஆல்ரைட். ஸோ இது வந்து கேஒய்சின்ற சைனீஸ் பிராண்டு. ஸோ இது கேஒய்சியில் V5 வேன். இது இல்லாமல் இதில் V7 வரும் லாங் வீல் பேஸ் உண்டு. ஸோ இப்போதைக்கு நாங்கள் கிளம்பு பேஸ்ட். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த ஃபியூச்சர் இம்போர்ட் திறந்த போகிறோம் எங்கள்கிட்ட எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் இப்படியும். ஸோ வானத்தில் ஸ்பெசிஃபிகேஷன் படி உங்களுக்கு சொல்லணும்னா இது வந்து 4.8 மீட்டர்ஸ் நீளம் அண்ட் 1.9 மீட்டர்ஸ் உயரம் அண்ட் 1.6 மீட்டர் அகலம் இருக்குது. அண்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் படி பார்க்கல உங்களுக்கு வந்து இனி டிஸ்க் பிரேக் வருது. அது போக ABS பிரேக் யூஸ்வலாக பழைய வேனில் இப்போ வர வேனில் மட்டும் தான். ஸோ அது அண்ட் சேஃப்டிக்காக டுவல் ஏர் பேக்ஸ் வருது. அது போக உங்களுக்கு டயர் ப்ரெஷர் சென்சர்ஸ் அண்ட் பிரேக்கிங் ப்ரெஷர் சென்சர்ஸ், அப்புறம் பிரேக் ஃபால்ட். அது இல்லாமல் உங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வந்து உங்களுக்கு பேட்டரி சம்மந்தமாகவோ இல்லாட்டி மோட்டர் சம்மந்தமாகவோ என்ன சரி பிரச்சனை இருந்தால் அது வந்து உடனே அதை வேறு தனித்தனியாக வேறே காட்டி தரும். முக்கியமாக வந்து நீங்கள் சொல்லிங்க எலக்ட்ரிக் வாகனம்னு சொல்லி இதில் வந்து நாங்கள் ஒரு தடவை சார்ஜ் பண்ணினா எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் போகும்? இது வந்து சிங்கிள் சார்ஜில் வந்து 300, அதாவது 300 சொன்னது உங்களுக்கு லோட் கெப்பாசிட்டியை பொறுத்து 280 280லேருந்து 300 கிலோமீட்டர்களுக்கு வேறுபடும். ஸோ இதில் லோடிங் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா வந்து 950 கிலோஸ் அடிக்கலாம். இதில் V7 வெர்ஷனில் வந்து உங்களுக்கு அப் டு 1150 மாதிரி போடலாம். இது வந்து ஒரு தரம் வந்து முழுமையாக சார்ஜ் அடைகிறதுக்கு வந்து எத்தனை மணித்தியாலங்கள் எடுக்கும்? இதை வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் அல்லது ஒரு சார்ஜிங் ஸ்டேஷனுக்கு போனீங்கன்னா வந்து 0 to 80% உங்களுக்கு வந்து அண்டர் 40 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணிக்கொள்ளலாம். அது ஏன் 0 to 80% சொல்கிறேன்னா வந்து யூஸ்வலாக வந்து கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ணிக்கிறத வந்து 20% கீழே வந்து வெஹிக்கிள் ஓடவான ஏன்டா பேட்டரியோட லைஃப் ஸ்பேனை இதாக்குறதுக்காக. ஸோ அப்போ நீங்கள் யூஸ்வலாக அப்போ 20க்கு மேலே எப்படி சார்ஜ் பண்ணணும் தானே, அப்போ 20 to 100 போக்கில் 80 தான் நீங்கள் சார்ஜ் பண்ணி. ஸோ அது வந்து எப்படியும் 40க்குள்ளே தான் வரும், 40 மினிட்ஸ்க்குள்ளே. அதே நீங்கள் வீட்டில் சும்மா நார்மல் சார்ஜுக்கு அடிக்கிறேன்டா உங்களுக்கு கிட்டத்தட்ட 11 மணித்தியாலம் மட்டும் போகும். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து பெட்ரோல் வாகனமாக இருந்தால் நாங்கள் ஒரு பெட்ரோல் செட்டில் போயிட்டு உடனே பெட்ரோல் அடிச்சுட்டு வாகனத்தை கொண்டு போயிடலாம். இப்போ இலங்கையை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சார்ஜிங்கு சொல்லி ஏதாச்சும் ஸ்டேஷன்கள் ஏதாச்சும் எங்கேயாச்சும் வச்சிருக்கிறீங்களா? இந்த சார்ஜ் போடக்கூடிய இடங்கள் அப்படி எதுவும் இருக்கா? இப்போதைக்கு இன்னும் இல்லை. பட் வெஹிக்கிள் இருக்கும்போது செய்யக்கொள்ள அதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சுப்போம். ஸோ சாதாரண இப்போ நாங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து சூப்பர் மார்க்கெட்ஸ் மாதிரி ஒரு இடத்தை தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது. ஏன்டா இப்போ ஆட்கள் வந்து சார்ஜுக்கு போட்டு பார்த்துக்கொண்டு இருக்கிறதுக்கு விட சார்ஜுக்கு போட்டுவிட்டு அப்புறம் அவங்க போய் அவங்களோட ஒரு தேவை இதாக்கிட்டு வரலாமே, ஒரு ஷாப்பிங் பண்ணிட்டு வரக்குள்ள அது ஆட்டோமேட்டிக்காக சார்ஜாக இருக்கும். ஸோ அதை மாதிரி தான் நாங்கள் டார்கெட் பண்ணுறது. ஸோ சார்ஜிங் பாயிண்ட்ற வகையில் இப்போ மக்களுக்குள்ள பொதுவாக உள்ள பிரச்சனை என்னன்னா வந்து தூர பயணம் போக்குள்ள சார்ஜ் பண்ணுறது தான். ஸோ அந்த வகையில் எங்கள்கிட்ட எவல்யூஷன் ஓட்டோ நாங்கள் எடுத்துக்கிற முயற்சி என்னன்னா வந்து ஐலண்ட் வைட் அட்லீஸ்ட் சார்ஜிங் பாயிண்ட் போடும். சார்ஜிங் பாயிண்ட்ஸ் போடுறது தான். ஸோ இதை வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியுமா? நாங்கள் ஒரு உள்ளுக்கு ஒருக்கா பார்ப்போம். என்ன இப்படியே பார்ப்போம், இருக்கா உள்ளுக்கு ஒருக்கா கறி இருந்து அண்ணா உள்ளுக்கு கறி இருந்துக்கோ பார்ப்போம். ரைட், நீங்களும் பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் உள்ளுக்கு வந்திருக்கிறோம். ஒரு எலக்ட்ரிக் வாகனத்துக்குள்ள அதுவும் ஒரு காருக்குள்ளே ஏறி இருக்கிற ஃபர்ஸ்ட் டைம். உண்மையில ஒரு என்ன சொல்கிறது வித்தியாசமாக இருக்குது. ஆனால் சவுண்டுகள் வராது என்ன இதில் ஒன்றும் வராது. ஸோ இதில் வந்து நீங்கள் இன்டீரியரை பார்த்தீங்கன்னா வந்து மினிமலிஸ்டிக் அண்ட் லக்ஸூரியஸ் இன்டீரியர் தான் வந்திக்கு. ஸோ இது வந்து ஃபுல் வுடன் பேனல் அண்ட் இது வந்து பேஸ் மாடல் ஆக்சுவலி. ஸோ இதுக்கு நீங்கள் உங்களுக்கு ப்ரீமியம் மாடலுக்கு போகல லெதர் சீட்ஸ், அது இல்லாமல் மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டீரிங் வரும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஆன் பண்ணால் உங்களுக்கு பார்க்கலாம். இன்றைக்கி ஷோப்பில் காட்டுறது எல்லாம் பேட்ரி சம்மந்தமாக மோட்டர் சம்மந்தமாக வர இஷ்யூஸ் தான் வரும். ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு பார்த்துக்கொள்ளலாம் பேட்ரி எத்தனை ரேஞ்ச் போகும், இனி பிரேக்கிங் ப்ரெஷர் பார்த்துக்கொள்ளலாம், அதே சமயம் பவர் எவ்வளோ நீங்கள் பவர் அழுத்துறீங்கன்னு பார்க்கலாம், ரேஞ்ச் பார்க்கலாம், ஸ்பீட் அண்ட் அவங்களோட ஸ்டார்ட்லாம் இன்றைக்கி தான். இப்போ ஸ்டார்ட்ல இல்லை. டேஷ்போர்ட் பார்ப்போம் பாருங்க. ஃபுல்லாக முழுமையாக குளிரூட்டப்பட்ட வாகனம். எஸ், டுவல் லைன் ஏசி வருது.
இப்போ சார்ஜில் நிற்கும். இப்போ நாங்கள் இவ்வளோ காலம் என்ன பாவிச்சு ஜப்பான் வாகனம் இந்தியன் வாகனம் தானே கூடுதலாக பாவிச்சிருக்கோம் இலங்கையில். இப்போ முழு இப்போ கிட்ட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சைனா வாகனங்கள் வருது. இதில் பாவனை காலங்கள் எப்படி? பாவனை காலம் வந்து யூஸ்வலி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வரக்குள்ள வந்து பேட்ரி லைஃப் தான் மெயினாக பார்ப்பாங்க. ஸோ அப்போ பேட்ரி லைஃப்னு பார்க்கல வந்து இதுக்கு வந்து பேட்ரி வாரண்டி தந்துக்கிறாங்க வந்து 5 வருஷம் அல்லது 2 லட்சம் கிலோமீட்டர் வாரண்டி ஒன்று தந்திருக்காங்க. யூஸ்வலாக ஒரு பேட்ரி ஒன்று தயாரிக்கக்குள்ள எப்படியும் 10-15 வருஷம் ரேஞ்ச் ஒண்டிக்கும். ஸோ எப்படியும் ஒரு பேட்ரி லைஃப் ஒரு 10 வருஷம் சரி தாக்க பிடிக்கும். பேட்டரியை நாங்கள் ஒரு பார்க்க முடியுமா? பேட்ரி பார்க்கல, பேட்ரி வந்து பெட்டு கீழே. ரைட், ஓகே. அப்போ நாங்கள் இப்போ கீழே போவோம். பேட்டரி பார்க்க முடியாது. சார்ஜா 300 கிலோமீட்டர் ஓடுமா மச்சான்? இப்போ பார்த்தீங்க தானே, இது வந்து உண்மையில் ஒரு ஹையஸை விட ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு வாகனமாக இருக்குது. நாங்கள் உள் சீட்டுகள் எல்லாம் காட்டியிருப்போம் நினைக்கிறேன். எங்களுடைய கேமராமேன் முன்னாடி நாங்கள் கழிச்சோன்று கேட்க சட்டப்படி ஓடி காட்டியிருந்தீங்க. மிக்க நன்றியா. இங்கே பாருங்க, சீட் எல்லாம் இப்படி தான் இருக்குது. இந்த சீட்டுகளை நீங்கள் உங்களுக்கு இந்த தேவைக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். என்ன உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு 3, 6, 9, 15 பேர் போகலாம். ஒரு 11 பேர் போகலாம்னு சொன்னால் 15 பேர் போகலாம். இங்கே வரங்க ஒரு பூட்டி பார்ப்போம். நல்ல ஷொப்டாக பூட்டுது பார்த்தீங்களா. பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் டிக்கியும் முறுக்கா பார்ப்போம். முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் எலக்ட்ரிக் வாகனம். இங்கே பார்த்தீங்களா நல்லா இருக்குது. ஆனால் ஒரு பூட்டி பார்ப்போம் என்ன மாதிரி ஒரு ஷொப்டாக பூட்டுதுண்டு. ஒரு கார் அப்படித்தான் வேறு லெவலில் இருக்குது. உண்மையிலே சைனீஸ் வாகனம் என்ற வழியால் இதுகளெல்லாம் நான் பாவிச்சு பார்த்து தான் எங்களுடைய இதுகளை தெரிஞ்சு கொள்ளணும். முக்கியமாக வந்து இதில் விலையை வந்து நாங்கள் கேட்கல. சரி, முக்கியமாக இவ்வளோ விஷயங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்களேன்னா, முக்கியமாக வந்து ஒரு எலக்ட்ரிக் காரை நாங்கள் யாழ்ப்பாணத்தில் முதல் தடவை பார்க்குறோம். அப்போ இந்த கண்காட்சியெலாம் இதெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதுன்ற பொன்னான விலையை வந்து மக்களுக்கு சொல்லுங்கள். பொன்னான விலை வந்து இன்னும் சரியாக தீர்மானிச்சில்லை. ஏன்டா நாட்டோட வரி திட்டம் வந்து இன்னும் சரியாக ஒன்று அமையாததுனால இப்போதைக்கு நாங்கள் எங்களோட அப்ராக்சிமேட்டட் ப்ரைஸ் வந்து எஸ்டிமேட் பண்ணிடுறோம் வந்து 70 to 90 லட்சத்து உள்ளுக்கு தான் வரும். ஸோ 90 லட்சம் தாண்ட வாய்ப்பு குறைவு. 90 லட்சத்துக்கு கீழே தான் வரும். எப்படியும் 1 கோடிக்கு உள்ளுக்கு தான் இந்த வாகனம் இருக்குது. ஏன்னு சொன்னால் இது வந்து எங்களோட சூழலுக்கு தீங்கு இல்லாத வாகனங்கள்லாம் இப்போ வந்து உலக நாடுகளே உற்பத்தி செஞ்சோன்றிருக்கு. அந்த வகையில் நாங்களும் அதுக்கு மாறுறதான் நல்லமேண்ணா. அஃப்கோர்ஸ் மற்ற இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 11 சீட்டாக ஆக்கியூபன்சி ஒன்று வருது. அது போக நீங்கள் இப்போ சாதாரணமாக ஒரு பெட்ரோல் வாகனமோ ஒரு டீசல் வாகனம் எடுத்துக்கொண்டா அதுக்கு நீங்கள் ஒரு ஃபுல் டேங்க் பண்ணி இப்போ 300 கிலோமீட்டர் ஓடுறேன்னு வைப்போமே, அந்த 300 கிலோமீட்டர் ஓடுற அதுக்கு நீங்கள் பெட்ரோலோ டீசலோ போடுற செலவு விட இதுக்கு நீங்கள் போகிற காசு குறவு. எவ்வளோ குறவுன்னா கிட்டத்தட்ட 3ல் 1 மடங்கு, 3ல் 1 மடங்கையும் விட குறவு. ஸோ அதுதான் இதில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஒரு அட்வான்டேஜ். கண்டிப்பாக 300 கிலோமீட்டர் தூரத்துக்கு நீங்கள் ஒரு தடவை சார்ஜ் பண்ணினா போவோம்டா கிட்டத்தட்ட கொழும்பு வரைக்கும் போகாது. கொழும்புக்கு நான் இங்கேருந்து கிட்டத்தட்ட 450 கிலோமீட்டர் மட்டும் மிக்கி. ஸோ அப்படியா புத்தளத்தில் மாதிரி ரீசார்ஜ் பண்ண வரும். ரைட். அப்படியான சந்தர்ப்பங்களில் முக்கியமாக வந்து நானும் ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். இப்போ ஒரு பைக் கூட எலக்ட்ரிக் பைக்கு கூட சார்ஜ் போடுறதுக்கான சார்ஜிங் பாயிண்ட்கள் வந்து இப்போ இலங்கையில் ஒரு இடத்துலையுமே இல்லை. நாங்கள் போய் கொஞ்சம் கெஞ்ச வேண்டி கிடக்கு இந்த பெட்ரோல் செட்டல் வழியை. உடனடியாக வந்து இந்த சார்ஜிங் பாயிண்ட்களை நீங்கள் அமைக்கணும் எல்லா இடங்களும். சார்ஜிங் பாயிண்ட்ஸ் வந்து எங்கள்கிட்ட அமைச்சு கொண்டு வரோம். இப்போ எங்கள்கிட்ட ரிவோல்ட் பைக்ஸுக்கு ஏற்ற பைக்ஸுக்கு. ஸோ எங்கள்கிட்ட பொதுவான ஒரு சார்ஜிங் பாயிண்ட் அமைச்சா தான் எல்லாருமே அதை யூஸ் பண்ணலாம் இல்லையா? அப்படி இல்லையா? சார்ஜிங் பாயிண்ட் பொது தான். ஏன்னா இப்போ இதுக்குன்னு வந்து தனியாக ஸ்பெசிஃபிக்காக ஒரு அவுட்லெட் இருக்காது, சார்ஜிங் அவுட்லெட். ஸோ சார்ஜிங் அவுட்லெட் வந்து யூனிவர்சலாக வரது தான், எல்லாத்துக்கும் பொது தான். நீங்கள் வந்து வேற ஒரு பைக் கொண்டு வந்து சார்ஜ் பண்ணலான்னு ஒன்றும் இல்லை. ஸோ எனிதிங். ஸோ இது கேவைசி எடுத்துக்கொண்டாலும் இதில் வந்து நீங்கள் வேறு பிராண்டோட கொண்டு வந்து இதில் சார்ஜிங் பாயிண்ட்ல அடிச்சு சார்ஜ் பண்ணிக்கொள்ளலாம். அது இஷ்யூ அப்படி அப்படியான ஒரு சேவை தான் நாங்களும் எதிர்பார்க்குறோம். மிக்க நன்றி. நிறைய விஷயங்கள் அண்ணா சொல்லியிருந்தார். உண்மையில் இந்த அடிக்கிற வெயிலுக்குள்ளையும் வந்து எங்களுக்காக நிறைய விஷயத்தை சொல்லியிருந்தது. மிக்க நன்றி அண்ணா. உறவுகளே இதை பற்றிய மேலே இதை தகவலை தெரிஞ்சு கொள்ளணும்னா உங்களோட தொலைபேசி இலக்கங்கள் எதுவும் இருக்கா? 070 243 29 64. இந்த தொலைபேசி இலக்கம் நான் ஸ்க்ரீன்லேயும் தாரன். இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு கால் பண்ணி இப்படியா இந்த வாகனத்தின மேலதிக நான் கேட்டதை விட உங்களுக்கும் ஏதாச்சும் டவுட்டுகள் சந்தேகங்கள் இருந்தால் கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க உறவுகளே. மிக்க நன்றி அண்ணா. மிக்க நன்றி.